வணக்கம் மக்களே, நான் பிரபு. இப்போ எங்கே கேட்டிங்கன்னா திருப்பூர் வெயிட்டிங் ஹாலில் தான் இருக்குது நான். ஸோ இந்த கார்டு டீட்டெயில் பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன். நான் இந்த கார்டு டீட்டெயில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரூபி பிளாட்டினம் கார்டுங்க. கிட்டத்தட்ட இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டெபிட் கார்டு தான் நினைப்பீங்க. அதுதான் இல்லை, இது இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டுங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டுனா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு கிடச்சிதுன்னா, கிரெடிட் கார்டோட மேலானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெபிட் கார்டு தான். ஸோ இந்த கார்டை எப்படி வாங்குறது, என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே நான் சொல்கிறேன் நானுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, இது எல்லா கார்ட்லேயும் இந்த ரூபி டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா, ரூபி டெபிட் இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஃபோன்பேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு மட்டும்தான் நீங்கள் பணம் சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரிக்குமே ஈஸியாக பணம் சென்ட் பண்ண முடியும். அந்த டீட்டெயில் என்னங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நான் சொல்கிறேன் நான். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த நான் வச்சுருக்கிறது பேங்க் ஆஃப் பரோடா கார்டுங்க. ஓகேங்களா, இதில் எனக்கு கொடுத்த பார்த்தீங்கன்னா விசா ரூபி விசா பிளாட்டினம் டெபிட் கார்டுங்க. ஓகேங்களா, இந்த கார்டை வச்சு எப்படி நம்ம வந்து இன்டர்நேஷ்னலுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ ஜிபே இல்லைன்னா ஃபோன்பேல எடுத்துட்டிங்கன்னா சிங்கப்பூருக்கு அனுப்பலாம், மறுபடியும் அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு அனுப்பலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய், ஐக்கிய எமிரேட்டுக்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். ஸோ இன்டர்நேஷ்னல் நாட்டுக்கு ஃபுல்லாகவே அனுப்ப முடியாதுங்க. ஓகேங்களா, இல்லைன்னா பேபால் அனுப்பலாம். பேபால் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு பேபால் எல்லாமே கன்வெர்ட் ஆகும். ஆனால் கரன்சி கன்வெர்ட் ஆகி தான் அது உங்களுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதே நீங்கள் பேங்க்கில் எப்படி நீங்கள் இன்டர்நேஷ்னலுக்கு எப்படி நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது வெரி சிம்பிள் தான். நீங்கள் நேர் பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்குக்கு போனீங்கன்னா அவங்க என்ன ப்ரொசீஜர்னு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் இப்போ எந்தெந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும். அதில் போனீங்கன்னா அதில் ஒரு பேஜ், ஹோம் பேஜ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னாவே எல்லாமே டீட்டெயில் போட்டுப்பாங்க. எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ நீங்கள் பணம் சென்ட் பண்ணுறீங்க, அந்த நாட்டினோட கன்வர்சேஷன் எல்லாமே கன்வர்சேஷன், அந்த நாட்டினோட பண மதிப்பு எவ்வளோ எல்லாமே வந்துருங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்கேஆர்னு வருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் சீனா எடுத்துட்டிங்கன்னா யான் சொல்லி போட்டு வருங்க. யான் தான் சீனாக்கு யான் தான் நினைக்கிறேன்னா ஆஸ்திரேலியாவுக்கு டாலருங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுண்டுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு கரன்சி ஒவ்வொரு வேரியன்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட நார்மல் யூஎஸ் டாலர் கணக்கு போடுவோம். அதுதான் நமக்கு ஈஸியாக இருங்க. ஸோ யூஎஸ் டாலருக்கு இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இந்திய ரூபாய், யூஎஸ் டாலர் ஒரு டாலர் 80 ரூபாய்ங்க. ஓகேங்களா, இந்தியாவில் ஒரு ரூபாய்னு வச்சுக்கலாம், யூஎஸ் டாலர் 80 ரூபாய்ங்க. இப்போ நீங்கள் 80 ரூபா அனுப்பிச்சா தான் யூஎஸ்க்கு ஒரு ரூபாய்க்கு சமங்க. ஸோ இந்த மாதிரி அது கன்வெர்ட்டட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கன்வெர்ட்டட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டை நீங்கள் அவ்வளோ இது பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டை வச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த கார்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறங்கிறது நாளைக்கு சென்னை சென்ட்ரல் லான்ச்சில் நான் உங்களுக்கு